சர்வ வல்லவர் ஆளுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா சர்வ வல்லவர் ஆளுகிறார். ஹல்லேலூயா தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதி உமக்கே நீரென்றும் தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதி உமக்கே. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. அல்லேலூயா ஓசன்னா 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 அல்லேலூயா ஓசன்னா. கர்த்தரை துதியுங்கள். இந்த நேரத்திலே மிகவும் நடைமுறைக்குரிய ஒரு விஷயத்தை பற்றி நான் பேச விரும்புகிறேன். என் முக்கிய மற்றும் பயனுள்ள வாசகம் எபிரேயர் 12:1-3. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க நம்பிக்கையோடும் வலிமையோடும் பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு நம்மை சுற்றி நெருங்கி ஆழமான நம்பிக்கையோடும் பாதுகாப்போடும் நிற்கிற பாவத்தையும் முழுமையாக விசுவாசத்தை துவக்கியும் முடுக்கியும் இருக்கிற நேராக இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக் கடவோம். நம்பிக்கையோடே அவர் தமக்கு முன்வைத்த சந்தோஷத்திற்காக அவமானத்தை எண்ணாமல் நம்பிக்கையோடே முன்னேறுவோம். சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் கைகோர்த்து வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே மனமார்ந்தோடு நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த செய்திக்கு நான் தனியாக பார்க்கும் தலைப்பிட்டுள்ளேன். தளராமலே தொடர்ந்து கடுமையாக செய். தொடர்ந்து செய். தொடர்ந்து இருங்கள். நான் என்ன சொல்றேன்? சகிப்புத்தன்மையின் மிகவும் முக்கியமான முக்கியத்துவத்தை நான் சொல்கிறேன். வாழ்க்கையின் எந்த ஒரு பயணத்திலும் சகிப்புத்தன்மை மிகவும் முக்கியமான ஒரு அங்கமாகும். எல்லாம் நினைத்து, அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, உடல் ரீதியாக இருந்தாலும், உணர்ச்சி ரீதியாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் எந்த பாதையில் நீங்கள் நடந்து சென்றாலும் எப்போதும் உறுதியாக நடந்து வெற்றிக்கு சகிப்புத்தன்மை ஒரு அவசியமான முன்னிபந்தனை. இன்று தேவனுடைய வார்த்தையிலிருந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
விரோதத்தின் மத்தியில் எப்படி பொறுமையுடன் சகித்துக் கொள்வது என்பதற்கான சில எளிய மற்றும் பயனுள்ள வழிமுறைகள். இயலாமைகளுக்கு மத்தியிலும் நான் உண்மையோட மற்றும் அமைதியோட எப்போதும் நல்ல மனோபாவத்தோட எப்படி சகித்துக் கொள்வது. தேவன் நமக்கு புரிந்து கொள்ள ஞானம் தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உண்மையிலே சகிப்புத்தன்மை என்றால் என்ன? விடாமுயற்சியுடன் இருப்பது, நம்பிக்கையோட முன்னேறி செல்வது, மிக முக்கியமான மற்றும் குறிப்பிடத்தக்க பொறுமையை கொண்டிருப்பது, மிக நீடிய பொறுமை கொண்டிருந்தல், எதிர்பார்ப்பு மற்றும் எதிர்பார்ப்பில் அமைதியோட காத்திருப்பது மிகவும் முக்கியம். ஒருபோதும் கைவிடாதீர்கள் என்று அர்த்தம். அதாவது கடினமான சூழ்நிலைகளில் பொறுமையோட தாங்கிக் கொள்வது மிகவும் முக்கியமானது. நான் வாழ்க்கை ஒரு போர் தளம் என்பதை புரிந்து கொண்டேன். சிலர் அது வாழ்க்கை ஒரு விளையாட்டு மைதானம் என்று சொல்லி அதில் மகிழுங்கள். நான் தனிப்பட்ட முறையில் வாழ்க்கை ஒரு போர் மைதானம் என்று நம்புகிறேன். நான் வாழ்க்கையில் போர் மைதானத்தில் வளர்ந்தேன். நான் எல்லாவற்றுக்கும் போராட விரும்புகிறேன். நான் எல்லாவற்றுக்கும் கடினமாக உழைக்க வேண்டும். என் வாழ்க்கையில் எதுவும் எளிதாக வரவில்லை. அதற்காக நான் உழைக்க வேண்டியது. இந்த கடைசி நாட்களில் நாம் செய்ய வேண்டிய திறவுகோலை நான் உறுதியாக நம்புகிறேன். ஏராளமான கவனச்சிதறல்கள் இருக்கும்போது, இவ்வளவு ஈர்ப்புகள் இருக்கும்போது, தேவன் கொடுத்த வடிவமைப்பு, திட்டம் மற்றும் நோக்கத்திற்கு இவ்வளவு மாற்றுகள் இருக்கும்போது நம்ம சகிப்புத்தன்மையுடன் எப்போதும் இருக்க வேண்டும். சோதனையின் கட்டத்தை நாம் சகித்து தேவ மகிமைக்காக வெற்றிகரமாக பாதுகாப்போட வெளிவருவதற்காக நான் உங்களுடன் 5 படிகளை பகிர விரும்புகிறேன். இந்த செயல்முறையின் மூலம் நான் எப்படி சகித்து மற்றவர்களைப் போலன்றி எப்போதும் இருப்பதை தவிர்க்க வேண்டும். முதலில் தேவனை நம்புங்கள், உணர்ச்சிகளை அல்ல. தேவனை நம்புங்கள், உணர்ச்சிகளை அல்ல. நிலைத்தோடே. எரேமியா 17:9 முதல் 10 கூறப்படுகிறது. இதயமே எல்லாவற்றிலும் மோசமானது, ஏமாற்றும் தன்மை கொண்டது, திற்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. அதை உண்மையோடே அறியத்தக்கவன் யார்? மனிதனின் இதயத்தை பற்றி பேசுகிறேன். யாரால் அதை அறிய முடியும்? விடாமுயற்சியுடன் இரு, புரிந்து கொள். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனின் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கு தக்கதை கொடுக்க இருதயத்தை ஆராய்கிறவரும் ஒவ்வொரு மனிதனும் நடத்தைகளின்படி அவன் செயல்களின் பலனின்படி பெறுவான். இங்கே கூறப்பட்டுள்ள உங்கள் இதயத்தை பின்பற்றுங்கள் என்ற கூற்று தவறானது. தேவன் நம்மை வழிநடத்தி சூழ்நிலைகளின் மூலம் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு வழிநடத்தப்படுவது ஒரு பேரழிவு. நீதிமொழிகள் 3:5 முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை கொண்டு உன் அறிவின் மேல் சாயாதே. மற்றும் மனம் உங்களுடைய சொந்த அறிவு அல்லது புரிதலை மட்டும் நம்பிக்கொள்வதில்லை. உண்மையிலே உணர்ச்சிகள் மிகவும் நம்பகமற்றவை என்றாலும் உங்களுடைய உணர்வுகள் எப்போதும் மாறக்கூடியவை. சூழ்நிலைகள், வேதியியல் ஏற்றத்தாழ்வுகள், நீங்கள் சாப்பிட்ட உணவு அல்லது நீங்கள் பார்த்த திரைப்படம், படித்தது அல்லது கேட்டதை பொறுத்து எப்போதும் மாறுகின்றன. மனநிலை பொறுத்து முடிவுகள் எப்போதும் எடுக்காதீன். உணர்வுகளில் அல்ல, தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருங்கள். உணர்ச்சிகள் மாறும், ஆனால் தேவன் மாற மாட்டார். மலாகி 4:3-6 கூறப்படுகிறது, ஏனெனில் நான் கர்த்தர், மாற்றமற்றவன். கடவுளை நம்புங்கள், உணர்வுகளை அல்ல. இரண்டாவது, வாழ்க்கை நல்லதும் கெட்டதும் கலந்த ஒன்றாக உருவாகியுள்ளது என்பதை உணருங்கள். ஏசாயா 45:7 நான் ஒளியை உருவாக்குகிறேன், இருளையும் படைக்கிறேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே, கர்த்தராகிய நானே. இவைகளெல்லாம் செய்கிறவர். இது கர்த்தரால் நியமிக்கப்பட்டது. பருவங்களில் பல்வேறு மற்றும் மாறும் வகையான பருவங்கள் உள்ளன. நல்ல நேரங்களும் இருக்கின்றன, அப்படியே கெட்ட நேரங்களும் இருக்கின்றன. இதுவே இயற்கையிலும் நம் வாழ்க்கையிலும் தேவனின் முறையாகும். பிரசங்கி 3:1-6 வானின் கீழ் ஒவ்வொன்றுக்கும் காலம் மற்றும் காரியத்திற்கும் குறிப்பிட்ட நோக்கம். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, எப்போதும் இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, எப்போதும் அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, எப்போதும் நினைத்து தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு. உங்கள் வாழ்க்கையில் பருவங்களை மதிக்கவும். ஒவ்வொரு பருவத்திற்கும் ஒரு முடிவு உண்டு. பருவங்கள் எப்போதும் மாறக்கூடும். உங்களுடைய தீங்கு காலத்திலே தேவனை நம்புங்கள். தேவனின் நோக்கத்திற்காக, நல்ல நேரங்களில் கடவுளின் நோக்கங்களுக்காக. மூணாவது, கடினமான நேரங்கள் குணத்தை உருவாக்குகின்றன. கடினமான காலங்கள் குணத்தை வளர்க்கின்றன. ரோமர் 5:3, 4 மற்றும் 5. அது மட்டும் இல்லாமல் பரீட்சை நம்பிக்கையையும் உண்மையோட உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேலும் மனமுழுதியாக மேன்மை பாராட்டுகிறோம்.
அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டுள்ளது. அந்த நம்பிக்கை நம்மை எப்போதும் வெட்கப்படுத்தாது. பரிசுத்த ஆவியினால் அதை நமக்கு உண்மையோடே கொடுத்தவர். கடினமான காலங்களும் நல்லது. கடினமான காலங்களை போற்றுங்கள். நீங்கள் கஷ்டங்களை சந்தித்த நேரங்களை போற்றுங்கள். ஏனென்றால் உங்கள் குணம் இதன் மூலம் உண்மையோடே உருவாகிறது. இன்னல்கள் எப்போதும், விடாமுயற்சி எப்போதும், குணம் நம்பிக்கை எப்போதும். இது வாழ்க்கையில் ஒரு சுழற்சி எப்போதும். அதனால் குறை சொல்லாதே. கடவுள் என்னை கைவிட்டு விட்டார் என்று பயப்படாதே. என்னை சுற்றியவை நொறுங்காது, ஏனெனில் கடவுள் இருக்கிறார். கடின காலங்களை நம்பு. கடினமான காலங்களை புடமிடுதல் என்று நான் புரிந்து கொண்டேன். ஒரு தோட்டக்காரர் செடிகளை அவ்வப்போது தொடர்ந்து கத்தரிக்கிறார். அப்போதுதான் அது நன்றாக உண்மையோடே இருக்கும், நன்றாக வளரும். கடவுளுக்கு எப்போதும் மனமுழுதியாக நன்றி சொல்லுங்கள். தெய்வம் உங்களை ஒழுங்குபடுத்தவில்லை என்றால் நாம் இன்று இருப்பது போல் ஒரு நாள் இருக்க மாட்டோம். தேவனின் சீரமைப்பு, வழிநடத்துதல், வழிகாட்டுதல் ஆகியவற்றை நம்புங்கள். நீங்களும் நானும் ஒருபோதும் வருத்தப்பட மாட்டோம். ரோமர் 8:29 அவரால் முன்கூட்டியே அறியப்பட்டவர்களை, அவரால் முன்பே நேசிக்கப்பட்டவர்களை எப்போதும் வாழ்நாள்களுக்கு அவர் ஆரம்பத்திலிருந்தே அவர்களை தமது மகனின் உருவத்திற்கு ஒத்ததாக வடிவமைக்க தீர்மானித்து அவருடைய ஒற்றுமையை பகிர்ந்து கொள்ளும்படி முன்னியமித்தார். அவர் பல சகோதரர்களில் முதற் பிறந்தவராக எப்போதும் ஆகும்படி கடினமான காலங்களின் ஊடாக தேவன் உங்களை வணைகிறார். கடின காலங்களில் தேவன் உங்களை உண்மையோடே மற்றும் நிரந்தரமாக கிறிஸ்துவை போல ஆக்குகிறார். 4, நீங்கள் மக்களுக்கு அல்ல தேவனுக்கே சேவை செய்கிறீர்கள் என்பதை உணருங்கள். கொலோசையர் 3:23 முதல் 24 நீங்கள் செய்துவிட்டு உங்கள் பணி எதுவாக இருந்தாலும் சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தரால் எப்போதும் மனமுழுதியாக பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் எப்போதும் முழுமையாக கவனியுங்கள். அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் மனிதர்களிடமிருந்து அவர் உங்கள் உண்மையான, முழுமையான மற்றும் நிரந்தரமான வெகுமதியான சுதந்திரத்தை பெறுவார். நீங்கள் உண்மையிலே யாருக்கு சேவை செய்கிறீர்களோ, உங்கள் வேலை, உங்கள் வீடு அல்லது அலுவலகத்தில் நீங்கள் எப்போதும் தேவனை மதிக்கும் இடமாக இருக்க வேண்டும். நீங்கள் மக்களுக்கு அல்ல தேவனுக்கே சேவை செய்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் எதை செய்தாலும் அதனை தெய்வத்துக்காக செய்வீர்கள் போல் செய்க. நம்மளே சிலருக்கு நம்ம முதலாளி பார்த்து கொண்டிருக்கும் போது அல்லது நம் மேலதிகாரி உண்மையோடே எப்போதும் கவனமாக பார்த்து கொண்டிருக்கும் போது நீங்கள் எதை செய்தாலும் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார் உணருங்கள். அது உங்களுக்குள் எப்போதும் உண்மையோடே ஒரு ஆக்கப்பூர்வமான பயத்தை உண்டாக்க வேண்டும். நீங்கள் சிறந்து விளங்கும் மனப்பான்மையுடன், அதாவது தேவனின் ஆவியுடன் உண்மையோடே செயல்பட்டீர்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் அது தேவனுடைய ஆவியாகும். பிரசங்கி 9:10 செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ உண்மையோட எப்போதும், ஏனெனில் அங்கு வேலை, கருவி அல்லது அறிவு எதுவும் இல்லை, அல்லது ஆன்மாவின் ஞானம், இது இறந்தவர்களின் இடம். நீங்கள் எங்கு செல்வீர்கள்? எப்போதும் தேவனுடைய பிள்ளையே, உங்கள் பணியா எதுவாக இருந்தாலும் அதை எப்போதும் கர்த்தருக்கு விடாமுயற்சியுடன் உண்மையோடே முழுமையாக பக்தியோடே செய். கடவுள் மதிப்பளிக்கிறார். இரகசியமாக உண்மையுடன் முழு விடாமுயற்சியுடன் கர்த்தருக்கு செய்வதை தேவன் மதிக்கிறார். அவருடைய மகிமைக்காகவும் அவருடைய கனத்திற்காகவும். நான் உங்களுக்கு ஏதாவது சொல்லலாமா? உங்கள் பதவி உயர்வு உங்கள் குறைந்தபட்ச பணியிலும் உழைப்புடன் செயல்படுவதே அதன் முக்கியத்துவம். அது ஒரு சிறிய பணியாக கூட இருக்கலாம். அதில் தேவனை மகிமைப்படுத்தப்படவும், அவ்வாறு செய்வதன் மூலம் கடவுள் மகிமைப்படுவார், கடவுளின் பெயர் போற்றப்படும். அவர் நோக்கத்திற்காக எல்லா மகிமையையும் கனத்தையும் பெறவும் தேவனுக்காக விடாமுயற்சியுடன் செய்யுங்கள். 5வது, நம்பிக்கையுள்ள பணியாளருக்கு வெகுமதி காத்திருக்கிறது. நம்பிக்கையுள்ள பணியாளருக்கு வெகுமதி காத்திருக்கிறது. 2 கொரிந்தியர் 4:17 முதல் 18 எங்கள் லேசான தற்காலிகமான துன்பம், இந்த சிறிய சிரமம், இந்த கடந்து செல்லும் குறுகிய நேரத்தின் ஒரு பகுதி மட்டுமே. நமக்காக நிரந்தரமான மகிமையின் பெரும் பாரத்தை எப்போதும் அதிகமாகவும் மிகுதியாகவும் அருமையாகவும் சிறப்பாகவும் தயார் செய்து உருவாக்கி சாதித்து வருகிறான். எல்லா அளவுகளையும் மீறி, எல்லா ஒப்பீடுகளையும் கணக்குகளையும் தாண்டி, அளவற்றும் மற்றும் உயர்ந்தும் இருக்கும் மகத்தான மற்றும் மிகவும் தாண்டிய மகிமை, முடிவில்லாத ஆசீர்வாதமும் ஆனந்தமும். ஏனெனில் நாம் காணப்படுகிறவற்றை அல்லாமல் காணப்படாதவற்றையே மிகவும் ஆழமாகவும் கவனமாகவும் கவனித்து பார்க்கிறோம். பார்க்கக்கூடியதும் காலவரையிலானதும் சுருக்கமானதும் விரைவில் மறையும் தன்மையுடையதும் ஆகியவை, ஆனால் காண முடியாதவை கூட நிலைத்திருக்கின்றன, என்றென்றும் நிலைத்திருப்பவையாகும். உண்மையுள்ள ஊழியருக்கு வெகுமதி காத்திருக்கிறது.
தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். யார் தமக்கு உண்மையாக சேவை செய்கிறார்கள் என்பது தேவனுக்கு தெரியும். மேலும் ஒவ்வொரு செயலும் ஜீவ புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாம உண்மையில் வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டும். அந்த பரலோகத்தில் ஜீவா புத்தகம் உள்ளது மற்றும் நினைவு குறிப்பு புத்தகமும் உள்ளது. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஜீவ புத்தகத்தில் எப்போதும் நிரந்தரமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. நமது முயற்சி அனைத்தும் அப்படித்தான் இருக்க வேண்டும். அதற்காக மக்களின் கைகோட்டல் அல்ல. பாராட்டினால் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். மக்கள் உங்களை பாராட்டினால் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். மக்கள் உங்களை பற்றி நல்ல விஷயங்கள் சொன்னால் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். அவர்கள் அவை நிலையாக இருக்கும் என்று நிச்சயமாக நம்பி கவனமாக பொறுமையாக வாழாதீர்கள். நான் ஊழியத்தில் இருந்தேன். இப்ப 40 ஆண்டுகளுக்கு மேல ஆறுது. நான் நல்ல விஷயங்களையும் மோசமான விஷயங்களையும் எப்போதும் கேட்டிருக்கிறேன். நான் அபமரியாதையாக பேச விரும்பவில்லை. ஆனால் இன்று மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதற்கு நான் அதிக முக்கியத்துவம் அளிக்கவில்லை. அவர்கள் சொல்வது உண்மை என்றால் நான் திருத்தப்பட்டுள்ளேன், நான் மாறுகிறேன். ஆனால் கைத்தட்டல் கடவுளுக்கு நன்றி. இது கேக்கின் மேல் ஐசிங் போல் தான். உங்கள் உடல் நலத்துக்கு நல்லதல்ல. அதனால அதை விடுங்க. வாழ்க்கையிலே உண்மையான விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். உண்மையான விஷயங்களும் வாழ்வின் புத்தகத்தில் இறுதி வெகுமதியும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. நாம் அனைவரும் பொறுப்பாளர்கள். ஒரு நன்மை வழங்கும் நாள் உள்ளது. அந்த நாளில் நீங்கள் அங்கீகரிக்கப்படுவீர்கள். கடவுளின் பெயர் மகிமையுடன் முன்வைக்கப்படும். எபிரேயர் 4:13 அவரது பார்வையில் இருந்து எந்த உயிரினமும் மறைந்திருக்கவில்லை, ஆனால் எல்லா கண்களுக்கு வெளிப்படையாகவும் தெளிவாகவும் இருக்கின்றன. நீங்கள் யாரிடம் கணக்கு சொல்ல வேண்டும் அவருக்கு நேர்மையாகவும். உங்கள் கண்களை ஆண்டவரின் மீது வைத்திருங்கள். அவருடைய மகிமைக்காகவே செயல்படுங்கள். அன்போடே கடவுள் உங்களை மதிப்பார். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். கடவுள் உங்களுக்கு வலிமை அளிப்பார். கடவுள் உங்களுக்கு ஞானத்தையும் சக்தியையும் நிச்சயமாக நிரம்பியதாக அளிப்பார். அவருடைய மகிமைக்கும் அவருடைய கௌரவத்திற்கும் தொடர்ந்து முன்னேற வேண்டும். இந்த 5 அம்சங்களையும் மீண்டும் சுருக்கமாக சொல்கிறேன். நான் இறைவன் உங்களுக்கு உதவியும் வலிமையும் பரிசுத்த ஆவியின் சக்தியும் அனைத்தையும் அளிக்க வேண்டி பிரார்த்திக்கிறேன். நீங்கள் கடைசி வரை நிலைத்திருக்கும் போது கடவுள் உங்களுக்காக வைத்திருப்பதை நிறைவேற்ற கடவுளை நம்புங்கள், உணர்வுகளை அல்ல. வாழ்க்கை நல்ல நேரங்களும் கெட்ட நேரங்களும் சேர்ந்து உருவாகியுள்ளது என்பதை உணருங்கள். கடினமான காலங்கள் மனிதனின் பண்பை உருவாக்குகின்றன. அவற்றில் ஓடாதீர்கள். நான் ஒருபோதும் ஆண்டவரிடம் இந்த மலைகளை அகற்றுங்கள் என்று பிரார்த்தனை செய்ததில்லை. இல்லை, உண்மையாகவே நான் சிலர் சொல்கிறதை கேட்டேன். கர்த்தாவே இந்த மலைவும் சோதனையும் நீக்குங்கள். இல்லை, ஏனெனில் நான் அதை செய்த உடனே நான் ஒரு பரிசோதனையை தவிர்க்கிறேன். அந்த பரிசோதனையை வெற்றிகரமாக கடக்காமல் இருந்தால் பதவி உயர்வுக்கு தகுதி பெற முடியாது. எல்லா சவால்களையும் எல்லா மலையையும் பிடித்துக் கொள்ளுங்கள். காலேப் எழுந்து மேலே சென்று தேவன் உனக்காக காண விரும்புவதை நீயும் காண்பாயாக. உங்கள் வாழ்க்கையில் விதி அமைப்பதற்காக நீங்கள் தாங்கும் விஷயங்களை பொறுத்துக் கொள்வதில் நீங்கள் ஒருபோதும் வருத்தப்பட மாட்டீர்கள். நிச்சயமாக கடினமான காலங்கள் பண்பை உருவாக்குகின்றன. நீங்கள் மனிதர்களை அல்ல கடவுளை சேவிக்கிறீர்கள் என்பதை உணருங்கள். கடவுளுக்கு உங்கள் சிறந்ததை அளியுங்கள். நீங்கள் பாராட்டப்படுகிறீர்களா இல்லையா என்று எதற்கும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் கடவுளுக்கு விசுவாசமாக இருந்தால் கடவுள் உங்களை நியாயப்படுத்தும் ஒரு நாள் உள்ளது. கடைசியாக விசுவாசமான ஊழியக்காரருக்காக ஒரு வெகுமதி காத்திருக்கிறது. தேவன் உங்களை மதிக்க முடிவு செய்தால், கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க தீர்மானிக்கும் போது உங்களை யாரும் நிறுத்த முடியாது, யாராலுமே முடியாது. ஆகவே கடவுளை நம்புங்கள் மற்றும் கடைசி வரை பொறுமையுடன் நிலைத்திருங்கள். ஒதுங்கி விடாதீர்கள். உறுதியாகவும் உங்களுடைய அற்புதம் வரும் வழியில் உள்ளது. நான் 18 வருஷங்கள் தடைபட்டு பேசினேன். இப்போது நான் பேசுகிறதை போல பேச முடியவில்லை. நான் அவமதிப்பை சந்தர்ப்பங்களில் தாங்கிக் கொள்ள வேண்டியிருந்தது. பிரச்சனைகள், கேலி செய்தல், குற்றம் சாட்டுதல், அசௌகரியங்கள், வலி, ஏமாற்றம், கூடவே மனசோர்வு மற்றும் சோர்வுடன் துன்பமும் சிரமமும். ஆனால் நான் படித்த ஒரு புத்தகம் உள்ளது. அதை ஓரல் ராபர்ட்ஸ் எழுதியுள்ளார். அது சொன்னது, ஓய்வாகாதே, உங்கள் அதிசயம் வருகிற பாதையில் உள்ளது. அந்த புத்தகத்தின் ஒரு பிரதியை என் புத்தக அலமாரியில் வைத்திருக்கிறேன். ஆனால் அந்த புத்தகத்தை நான் 10 முதல் 15 முறை மேல் படித்துள்ளேன். உங்கள் சகோதரர் ஓரல் ராபர்ட்ஸ் உங்களை தொடர்ந்து முயற்சி செய்து தாங்கி நிற்க ஊக்குவித்தார். அன்போடே அனைத்தையும் கடந்து அந்த புத்தகம் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. உங்களுக்கான அதிசயம் தேவன் என்னை அவருக்கு சேவை செய்ய அழைத்தார். பொறுத்துக்கொள், விட்டுக் கொடுக்காத. என் அம்மா ஒரு பிரார்த்தனை நிறைந்த பெண்மணி. ஒருபோதும் கைவிடவில்லை. ஜெபித்தார், ஒவ்வொரு நாளும் ஜெபித்தார். நான் தூங்குவதற்கு முன் ஒவ்வொரு இரவும் அவளின் படுக்கைக்கு அருகில் மண்டியிட்டு தன் பைபிளை என் மார்பில் வைத்து என் குணமடைய ஜெபிப்பாள். ஒருபோதும் கைவிடவில்லை, ஒருபோதும் கைவிடவில்லை. கர்த்தரை நம்புங்கள், அவர் உங்களை வழி நடத்துவார். அப்பா, ஒவ்வொரு பார்வையாளருக்காகவும் நான் உமக்கு நன்றி சொல்லவும் புகழவும் விரும்புகிறேன். அவர்களுடைய உலகின் எந்த பகுதியில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள்,
அன்புள்ள இயேசுவே, உமது கிருபையும் இரக்கமும் நிலைத்திருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவங்களுக்கு வெற்றியை கொடுங்கள். நீங்கள் உங்களுடைய வசனத்தில் நாங்கள் வெற்றியாளர்களை விட அதிகம் என்று கூறினீர்கள். நாம் தேவனின் இரத்தமும் அபிஷேகமும் மூலம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன், புகழிக்கிறேன். யாராவது என்னை கடின நேரத்தில் பார்த்து கொண்டிருப்பதாக இருந்தால் மற்றும் விட்டுவிட தயாராக இருக்கிறார், நீங்கள் இதை செய்ய முடியாது என்று சொல்ல தயாராக இருக்கிறார், என் ஆண்டவரும் என் கடவுளும் எனும் நாமத்தில் அந்த எதிர்மறை உணர்வுக்கு எதிராக நிற்கிறேன். உமது அடியேன் பலப்பட்டு கடுமையாகவும் வாழ்ந்தேன். அதிகாரம் பெறுவானாக. எல்லாம் உமது மகிமைக்கும் கனத்திற்கும் இயேசுவின் நாமத்தில். ஆமென்.